இவரு மயங்கி கிடக்கிற இந்த புலியுடைய வாயில ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கி ஊத்திட்டு அதோடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியில படுக்க வச்சுக்கிறாரு. இப்படியே இவங்க 2 பேர் மட்டும் கடல்ல பல நாள் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல கண் முழிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு ஐலாண்டு. அங்க முன்னாலேயே ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் கிடக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து அவரு வயிறு நிரம்ப சாப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு நாளா மீன்களை தவிர சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஐலாண்டுக்குள்ள நடந்து போறாரு. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட மியர் கேட்ஸ் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் அவரு அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தண்ணியில குதிச்சு ரொம்ப சந்தோஷமா நீச்சல் அடிக்கிறாரு. அப்ப அவருடைய புலியும் வந்து அதுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துலயே விளையாட ஆரம்பிச்சிடுது. இவரு நம்ம இங்கேயே வாழலாம்னு நினைக்கிறாரு. ஆனா நேரம் ஆக ஆக பார்த்தா அங்க இருந்து எல்லா மேற்காட்சிகளும் கிளம்பிடுது. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த தண்ணி அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுல இருக்கிற எல்லா மீன்களும் அப்படியே செத்து மிதக்குது. அதாவது பகல்ல டேஸ்டா இருந்த இந்த தண்ணியே நைட்ல அப்படியே பாய்சனா மாறிடுது. அதுக்கப்புறம் அவரு அங்க இருந்த ஒரு பூவை பறிச்சு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ள மனுஷனோட பல்லு இருக்குது. அதனால அவரு இது ரொம்ப ஆபத்தான இடங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விடிஞ்ச உடனே அவரும் அவருடைய புலியும் அந்த ஐலாண்ட்ல இருந்து